கஞ்சா விவகாரத்தில் டெலிபோன் கட்சி ஏன் நுழைந்தது? வெளிவந்திருந்த சில செய்திகளில் கொலன்ன போலீசாரினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பகுதி சூரியகந்த போலீஸ் பிரிவில் அதற்குரிய போலீஸ் உத்தியோகத்தரினால் ஆகும். அப்படியென்றால் ஏன் அவ்வாறான செய்தி வெளிவந்திருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது கைது நடவடிக்கை இடம்பெற்ற டிசம்பர் 16 இரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொலன்ன பிரதேச சபை உறுப்பினர் புத்திக என்பவர் தனது முகப்புத்தகத்தில் கஞ்சா தோட்டம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது, மேலதிக தகவல்களை போலீசிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று பதிவிட்டிருந்தார். அதை அடுத்தே குறித்த விடயம் பரவி சென்றுள்ளது. புத்திக என்பவர் கடந்த காலத்தில் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் ஆவார். அவரது அடியாட்கள் ஐஸ் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பான ஆதாரங்களும் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே மேலதிக விசாரணைகளின் போது சில தரப்புகள் இந்த சம்பவம் சாந்த பத்மகுமாரவை இலக்கு வைத்து அரசியல் பழிவாங்கல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இதுவரையில் இவர் குறித்து பிரச்சாரம் செய்யப்பட்ட கஞ்சா தோட்டம் பற்றிய செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என ஊர்ஜிதமாகி இருக்கின்றது. சாந்த பத்மகுமார ஏன் பழிவாங்கப்பட வேண்டும்? ஏனென்றால் சூரியகந்த OSC லால் என்பவர் தனக்கு குறுகிய காலப்பகுதியில் இடமாற்றம் கிடைக்கவிருப்பதாகவும் அதனால் தான் தொடர்ந்தும் இங்கேயே OSC-யாக வேலை செய்வதற்கு உதவி செய்யுமாறும் இரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரான சாந்த பத்மகுமாரவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அது தனது வேலை கிடையாது, நாங்கள் அவ்வாறான வேலைகளை செய்வதும் இல்லை, தலையிடுவதும் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார OSC-யிடம் கூறியிருக்கிறார். அத்துடன் அந்த OSC பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தனக்கு காணொளி, குரல் பதிவு மற்றும் தொலைபேசி அழைப்பின் ஊடாக கிடைத்துள்ளதாகவும் சாந்த குறிப்பிடுகிறார். ஒரு நாள் அப்பிரதேசத்தின் கசிப்பு வியாபாரியான பெத்தும் என்பவருடன் குறித்த OSC போலீஸ் நிலையத்தில் வைத்து குடித்து கும்மாளம் அடித்த விடயம் குறித்தும் தன்னிடம் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் சாந்த குறிப்பிட்டிருக்கிறார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்து இது பற்றி தான் OSC-யிடம் கேள்வி எழுப்பியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்தது கைது நடவடிக்கையில் சம்பந்தப்பட்டிருந்த இரண்டாவது போலீஸ் அதிகாரி சமிந்த என்பவர் ஆவார். ரகுவான சூரியகந்த 10வது வளைவில் திருட்டுத்தனமாக போலீஸ் வண்டிக்கு பெட்ரோல் அடித்து பொய் கணக்குகளை சமர்ப்பித்து பணம் பார்த்து இவர் மாட்டியிருப்பதாகவும் சாந்த பத்மகுமார குறிப்பிடுகிறார். இது பற்றிய காணொலியும் வெளிவந்திருக்கிறது. இந்த சமிந்த என்பவர் சாந்த பத்மகுமாரவுடன் சம்பந்தப்பட்ட நபருக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து அதிகார துணியில் எச்சரிக்கை விடுத்து கொஞ்ச நேரத்தில் தான் மேற்குறிப்பிட்ட கொலன்ன பிரதேச சபை உறுப்பினர் புத்திக தனது முகப்புத்தகத்தில் கஞ்சா விவகாரத்தை திருப்புபடுத்தி பதிவு செய்திருக்கிறார். சூரியகந்த மற்றும் கொலன்ன போலீஸ் நிலையத்திற்கு இடையிலான தூரம் ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் ஆகும். சமிந்த போலீஸ் அதிகாரி கொலன்ன மற்றும் சூரியகந்தையில் மாறி மாறி வேலை செய்திருக்கிறார். அவருக்கும் அடுத்த வருடம் ஜனவரியில் கொழும்புக்கு இடமாற்றம் கிடைக்கவிருக்கிறது. இந்த நிலையில் அவரும் சாந்த பத்மகுமாரவிடம் தன்னை இங்கேயே தக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதனை அவர் நிராகரித்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு உங்களது நியாயத்தை தெரியப்படுத்துங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறான பின்னணியிலேயே கஞ்சா விவகாரத்தில் சாந்த பத்மகுமார சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் மீது பொய்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இவ்விடயத்துடன் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் மீதும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது.